நம்ம முத்தரசன் ஐயா ரொம்ப அழகா ஞானமா பேசக்கூடியவர் ஐயா வந்தாங்க. இங்க பாருங்க, எடப்பாடி ஐயாவை பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா பாருங்க, அவர் இப்ப பாஜக வசமா சிக்கி இருக்கார். அவர் வண்டியில பேசுற பேச்சுல இருந்தே தெரியலையா எப்படி சிக்கி இருக்கு பாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. 3 பேச்சு பேசுறாரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். ஒரு கட்சி குறித்து 3 நிலை எடுக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி ஒரு நிலை, ஜூலை 16ஆம் தேதி ஒரு நிலை, அதற்கு பிறகு 2 நாள் கழித்து ஒரு நிலை என்று ஒவ்வொரு நிலை எடுக்கிறார். அவர் என்ன போய் மாட்டிட்டார், சிக்கிட்டார். உண்மையிலேயே அவர் நினைச்சு பரிதாபப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். பாஜகவினுடைய நிர்பந்தத்துக்கு, நெருக்கடிக்கு அவர் ஆளாகிவிட்டார். கட்சி அவர் இணைக்க முடியல. அதிமுகவை பாஜக கூட்டினா அவரால் இணைக்க முடியல. அவர் இணைந்து விட்டார். அவருக்கு என்ன, அவரை நெருக்கடிக்கு ஏன் பயந்தாரு என்பது எனக்கு தெரியாது. அது அவருக்கு தான் தெரியும். அதன் காரணமாக தன்னை தற்காத்து கொள்வதற்கு மணிக்கு ஒன்றாக, நாளுக்கு ஒன்றாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம்.